Hello friends, so இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய Redmi Note 4 மொபைல்ல எப்படி MIUI 11 ல இருந்து MIUI 8 க்கு வந்து டவுன்கிரேட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். சோ அதனால இந்த வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய Redmi மொபைல் ஃபிளாஷிங் பத்தி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அதுல முக்கியமான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா anti-rollback feature. சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுடைய மொபைலை வந்து அப்கிரேட் பண்ணிட்டுனா டவுன்கிரேடே பண்ண முடியாதான்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைலுக்கும் வந்து சப்போர்ட் ஆகுமான்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில மொபைல் மாடலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட்மி மொபைல்ஸ்லாம் எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி ஒரு 8 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ரெட்மி மொபைலில் இருந்தாலும் ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ண வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஃபாஸ்ட்பூட் மெத்தடில் எப்படி ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணதுன்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக அதே வீடியோ தான் இதுவும். பட் அதில் நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி நம்மளுடைய ரெட்மி மொபைல்ஸ்க்கு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இப்போ வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீ கம்யூனிட்டியை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்பூட் மெத்தடில் ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த வெப்சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே உங்களுடைய ரெட்மி மொபைல்ஸ்க்கு ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இன்னொரு வீடியோஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒரு ரெட்மி மொபைல்ஸ்னால் இது வரைக்கும் எத்தனை MIUI வெர்ஷன் வந்துருக்கோ ஸோ அது எல்லா வெர்ஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்ட்பூட் மெத்தடில் எப்படி ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஐ பட்டனில் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கூடவே அந்த பிளேலிஸ்ட்டும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் anti-rollback ஃபீச்சர் வந்து செக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணிடணும். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலுக்கான கரெக்டான ஃபாஸ்ட்பூட் ரோமை வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சிட பிறகு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து திரும்ப பூட் லோடர் வந்து லாக் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து anti-rollback ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைலில் வந்து anti-rollback ஃபீச்சர் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா இன்கேஸ் உங்களுடைய மொபைல் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ அதாவது உங்களுடைய மொபைல் வந்து ஆன் ஆகாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைலில் anti-rollback ஃபீச்சர் எனபிளில் இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலை வந்து டவுன்கிரேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்பவே ரிஸ்க்கானது. ஸோ உங்களுடைய மொபைல் anti-rollback ஃபீச்சர் வந்து எனபிள் இல்லைனா மட்டும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மொபைலில் எப்படி நம்ம anti-rollback ஃபீச்சர் வந்து செக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த anti-rollback ஃபீச்சரை பற்றி ஒரு தனி செப்பரேட் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த anti-rollbackனா என்னென்னு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெட்மி Note 4 மொபைலில் தான் MIUI 11 இருந்து MIUI 8க்கு வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த MIUI வெர்ஷனில் இருந்தாலும் சரி ஸோ ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் MIUI 11 இருந்து MIUI 8க்கு வந்து டவுன்கிரேட் வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு MIUI 9 பிடிச்சிருந்தாலும் சரி MIUI 10 பிடிச்சிருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எதுக்கு வேணால் டவுன்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ நான் ஒரு சில மாடலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி மொபைல்ஸில் டெஸ்ட் பண்ணி டவுன்கிரேட் வந்து பண்ணேன். ஸோ அந்த மாடல் மொபைல்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மொபைல் மாடல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெட்மி 4, ரெட்மி 4A, ரெட்மி Note 3, ரெட்மி 3S Prime ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்க்குலாம் நீங்கள் ஈஸியாகவே வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து இருக்குது.
அண்ட் மியூஐ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ரெட்மி நோட் 4ஓட லாஸ்ட் மியூஐ வெர்ஷன். ஸோ இதுக்கு அடுத்தது அப்டேட்டே வந்து வரலை. ஸோ எல்லாமே ஸ்டேபிளில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்னுடைய மொபைலில் வந்து பவர் ஆஃப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் என்னுடைய மொபைல் பவர் ஆஃப் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மொபைல் வந்து ஃபாஸ்ட்பூட் மோடுக்குள்ளே வந்து என்டர் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்து உங்களுடைய பிசி கூட உங்களுடைய ஃபோனை வந்து கனெக்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுடைய பிசியை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ என்னுடைய பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபைல்ஸும் வந்து ப்ரிப்பேராக ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே காமிக்கிற எல்லா ஃபைல்ஸ்க்கான லிங்க்கும் நான் இதே ஆர்டரில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கான கரெக்டான ரோமை வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதனால் லாஸ்ட் இருக்கிற ஃபைலை மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் வந்து anti-rollback ஃபீச்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசியில் ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் சிஎம்டின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி fastboot getvar antiன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி வந்து பண்ணிங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சா. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பி வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசியில் வந்து ரைட் கிளிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் வீலாம் அங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரைட் கிளிக் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்டர் வந்து பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி என்னுடைய மொபைல் வந்து பிசி கூட வந்து ஃபாஸ்ட்பூட் மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை வந்து நீங்கள் சிஎம்டியில் போட்டுட்டு என்டர் வந்து பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டின் பக்கத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு வேல்யூ வந்து காமிக்கல. ஸோ என்னுடைய மொபைலில் வந்து மியூஐ வெர்ஷனை வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு 4ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்கிரேட் தான் பண்ணணும். ஸோ டவுன்கிரேட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் வந்து 4ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய மொபைல் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் 2, 3 இந்த மாதிரி வந்தாலும் உங்களுடைய மொபைல் வந்து ஸோ எந்த பிரச்சனை வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணிடலாம். பட் 4ன்னு வந்தால் மட்டும் நீங்கள் வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் anti-rollback ஃபியூச்சர் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி செட்டப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஒய்ன்னு டைப் பண்ணி என்டர் வந்து பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஒய்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஒய்ன்னு டைப் பண்ணால் ஸோ நார்மலாக நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால இங்கே ரிப்பேர் எம்ஐ ஃப்ளாஷ் டூல்னு காமிக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுற ரோமை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வின்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ அதுவும் சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் 4th லிங்காக வின்டர் சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வின்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ 5th இருக்கிற இந்த ரோம் மட்டும் தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண வேண்டியது. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு மொபைலுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இதை எப்படி கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஃபாஸ்ட்பூட் மெத்தட்லேயே இந்த ரோமை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மெத்தட் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஒர்க் ஆகலை. பட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரோமும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் 5th லிங்காக இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெட்மி அண்ட் எம்ஐ மொபைல்ஸ்க்கான ரோம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். பட் அதை எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்தியன் ரோம் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து குளோபல் ரோம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கான கரெக்டான ரோமை வந்து
டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே வந்து உங்களுடைய மொபைல் நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கான்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து ரெட்மி நோட் 4. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 4 அதெல்லாம் இருக்கான்னு வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 4 வந்து கிடையாது. ஸோ நான் செகண்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் வந்து கிடையாது. ஸோ இப்போ தேர்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 4 வந்து கிடையாது. ஸோ ஃபோர்த் பேஜ்லேயும் இருக்குதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலையும் கிடையாது. ஸோ ஃபிஃப்த் பேஜில் வந்து இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 4 குளோபல் வெர்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு எல்லா ரெட்மி நோட் 4க்கும் குளோபல் ரோம் தான் வந்து ஃப்ளாஷ் பண்ண வேண்டியது. ஸோ சில மொபைலுக்கும் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியன் ரோம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் குளோபல் ரோம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைனான்னு இருக்கிற எந்த ரோமும் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது. ஸோ குளோபல் ரோம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ரெட்மி நோட் 4 குளோபல்னு இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள்னு வந்து இருக்குது. ஸோ அதே போல் ஸ்டேபிள்னு இருக்கான்னு வந்து செக் பண்ணிங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்பூட் மெத்தடில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்பூட் மெத்தட்னு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரெக்கவரி ரோமை டவுன்லோட் பண்ணிவிட்டு எம்ஐ ஃப்ளாஷ் டூலில் போட்டு வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரெக்கவரி ரோமுக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேபிளுக்கு நேராக இருக்கிற ஃபாஸ்ட்பூட் மெத்தட் இருக்கிற டவுன்லோட் லிங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம எந்த மொபைல் செலக்ட் பண்ணியிருக்குமோ அந்த மொபைலோட நேம் வந்து மேலே வந்து காமிக்கும். ஸோ பக்கத்துலேயே அதோட மியூஐ வெர்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 4 குளோபல், அது பக்கத்துலேயே மியூஐ வெர்ஷன் வந்து 11 இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் ஹேர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூஐன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் இந்த ரெட்மி நோட் 4க்கு எத்தனை மியூஐ அப்டேட் வந்திருக்கோ ஸோ எல்லா அப்டேட்டும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மியூஐ வெர்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூஐ 8 தான் வந்து ஃப்ளாஷ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்னுடைய கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து மியூஐ 11 வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நான் மியூஐ 10 கூட ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், மியூஐ 9 கூட ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். பட் நான் 8 வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூஐ வெர்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைனா வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதே போல் பீட்டா வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட்மி நோட் 4ஓட குளோபல் வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள், அது பக்கத்துலேயே ஃபாஸ்ட்பூட்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து ரெட்மி நோட் 4 பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளில் வந்து இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் பண்ணுற ரோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்பூட் டைப். ஸோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8.5.8.0. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7.0. ஸோ ஃபைல் சைஸ், அது ரிலீஸ் ஆன டேட் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதுக்கு நேராக இருக்கிற டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலுக்கான 2 ரோமும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்பூட் ரோமும் இருக்கும், ரெக்கவரி ரோமும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்பூட் ரோம் தான் வேணும். ஸோ அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பக்கத்தில் ஃபுல் ரோம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைலுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃப்ளாஷ் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால இப்போ ஜஸ்ட்டு கேன்சல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த ரோம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ வச்சுட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ மறக்காமல் விண்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைலில் வந்து அகெயின் நம்மளுடைய பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுடைய மொபைல் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக்கில் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணாமல் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் வந்து ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெட்மி நோட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண சொல்லி அன்லாக்குடுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி அன்லாக்குடுன்னு வரணும். ஸோ ஆல்ரெடி நான் எப்படி எம்ஐ மொபைல்ஸ்க்கு பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதை பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மொபைலை வந்து
பூட்லோடர் அன்லாக் பண்ணால் மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய மொபைலை வந்து ஃபாஸ்ட்பூட் மெத்தட் மூலிமா பிசி கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அகெயின் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஃப்ளாஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நான் எம்ஐ ஃப்ளாஷ் டூவில் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிரைவரை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஸ்டால்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஸோ இன்கேஸ் இன்ஸ்டால்னு காமிச்சிதுன்னா நீங்கள் எம்ஐ ஃப்ளாஷ் டூல் வந்து கரெக்டான வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் எம்ஐ ஃப்ளாஷ் டூவில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுடைய ரோமை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ இதுக்கு அடுத்தது ஈஸியாக உங்களுடைய மொபைல் ரோமை வந்து கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் செலக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த நேராக வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிட்டோ குளோபல்னு வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபைல் நேம் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளீன் ஆல் மட்டும் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் அண்ட் லாக்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளீன் ஆலை வந்து கொடுங்க. ஸோ இன்கேஸ் கரெக்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட்லோடர் வந்து ஈஸியாகவே லாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே ஒன்ஸ் கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து லாக் வந்து பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாஷ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க சொல்ல உங்களுடைய மொபைலை டிஸ்கனெக்ட் பண்ணுறதோ உங்களுடைய பிசியை வந்து ஆஃப் பண்ணுறதோ இல்லை மற்ற அப்ளிகேஷன் உங்களுடைய பிசியில் ஓப்பன் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அது ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் கம்முன்னு இருங்க. ஸோ ஃப்ளாஷ் ஆகிட்ட பிறகு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பூட்லோடர் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் வந்து ஆகும். ஸோ என்னுடைய மொபைல் வந்து இப்போ கரெக்டாக வந்து மிui 8க்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைலை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து பூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒன்றுத்துக்கு பயந்துக்க வேண்டாம். ஸோ இப்போ என்னுடைய மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் மிui 8ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸோ நார்மலாக மொபைல் வாங்கினா எப்படி இருக்குமோ ஸோ அது போல் செட்டப் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி அபவுட் செக்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ என்னுடைய மொபைல் வந்து மிui வெர்ஷன் 8க்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களுடைய மொபைல் வந்து ஸோ அப்கிரேடட்லேருந்து டவுன்கிரேட் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே சொல்லிக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் a nice day. Bye.